இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனித பெர்க்மான்ஸ் அருளப்பருடைய அன்பு பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் நம் பாதுகாவலரின் பெருவிழாவில் சந்திப்பதிலும் இந்த நேரத்தினுடைய ஆண்டவருடைய திருப்பிரசனத்தில் இறை வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த ஆண்டு 2025 ஆண்டு நம்முடைய பாதுகாவலருடைய திருவிழாவிற்கு வந்திருந்தேன். பங்கு தந்தை அவர்கள் கத்தோலிக்க திரு அவையினுடைய திருச்சபை தந்தையர்களுடைய படிப்பினைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக 10 நாட்களும் 10 திருச்சபை தந்தையர்களை மறையுறை சிந்தனைகளாக கொடுத்திருந்தார்கள். நானும் புனித அகுஸ்தினாருடைய மறைப்படி வாழ்வை போதனைகளை மறையுறையாக உங்களுக்கு வைத்தேன். புனித அகுஸ்தினாரின் மனமாற்றத்திற்கு காரணம் மோனிகாவா பேரிக்காவா என்று கடந்த ஆண்டு உங்களுக்கு மறையுறை வைத்தேன். அதற்கு முந்தைய ஆண்டு 2024 ஆண்டு பாதுகாவலருடைய பெருவிழாவிற்கு அழைக்கிற பொழுது எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற மைய பொருளில் கத்தோலிக்க திரு அவை சிந்தித்ததால் விவிலியத்தில் நம்பிக்கை திருப்பயணம் செய்த 10 கதாபாத்திரங்களை பங்கு தந்தை அவர்கள் கொடுத்திருந்தார்கள். எனவே 2024 ஆண்டு புனித யோசேப்பினுடைய உயிர் காக்கும் பயணம் என்கிற மைய பொருளில் உங்களுக்கு நான் மறையுரை ஆற்றினேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ, உங்கள் பங்கு தந்தை இந்த ஆண்டும் என்னை அழைக்கிற பொழுது கடந்த ஆண்டுகளில் உங்களோடு நான் பகிர்ந்து கொண்ட வார்த்தைகள் என் மனக்கண்களுக்கு முன் மீண்டும் வந்தது. இந்த ஆண்டு இன்னும் ஒருபடி மேலே சென்று நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையினுடைய திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் இந்த ஆண்டில் உலகளாவிய திரு அவைக்கு தந்திருக்கிற சுற்றுமடல் மேக்னிஃபிகா ஹியூமானிட்டஸ் என்கிற சுற்றுமடலினுடைய மைய பொருளை எடுத்து இன்றைய நாளில் செயற்கை நுண்ணறிவை, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ டெக்னாலஜி, இது இந்த சமூகத்தை எந்த அளவிற்கு பாதிக்கிறது, வருங்கால தலைமுறையை இது எந்த அளவிற்கு சிதைக்க போகிறதா அல்லது செதுக்க போகிறதா என்பதை நாம் தியானிக்க வேண்டும் என்பதற்காக மிக அருமையாக 10 தலைப்புகளை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அன்பு தந்தை எட்வின் மறைவுரைக்கு அழைக்கிற பொழுதெல்லாம் சும்மா ஏனோ தானம் பிரசங்கம் வைக்க முடியாது. நீங்க திருவிழாவிற்கு தயாரிப்பதை போல வருகிற அருட்தந்தையர்கள் மறைவுரைக்காக தயாரித்து அதை உள்வாங்கி உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அது உங்களுக்கு மட்டுமல்ல, அழைக்கப்படுகிற எங்களுக்கும் அது புத்தாக்க பயிற்சியாகவே அமைகிறது. அந்த நிலையில் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களுடைய பார்வையில், அவர்களுடைய சுற்றுமடனுடைய வெளிச்சத்தில் பாபேல் கோபுரமா எருசலேம் மதில் சுவரா என்கிற மைய பொருளில் இன்றைய நாளில் நாம் தியானிக்கிறோம். 2 வார்த்தை தான், 2மே கட்டடம் தான். ஒன்று பாபேல் கோபுரம், எல்லாரும் சொல்லுங்க பாப்போம் சத்தமா. 2 எருசலேம் மதில் சுவர், சொல்லுங்க. இப்ப நம்ம பாபேல் கோபுரமா இருக்க போறோமா அல்லது எருசலேம் மதில் சுவரா இருக்க போறோமா? இந்த 2இல் ஒன்றை நாம் தீர்மானிக்க வேண்டும். திருத்தந்தை அவர்கள் அதற்கான அழைப்பை கொடுக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, கத்தோலிக்க திரு அவை ஒவ்வொரு காலகட்டத்திலும் காலத்தினுடைய அறிகுறிகளுக்கு ஏற்ப தன்னை தகவமைத்துக் கொள்கிறது, புதுப்பித்துக் கொள்கிறது. இந்த புதுப்பித்தல் பணியில் நாமும் இணைந்து பயணிக்க நம்மை அழைக்கிறது. எனவேதான்
இன்றைய நவநாகரிக உலகத்தில் அனைவருடைய சிந்தனையை இழுக்கின்ற செயற்கை நுண்ணறிவு என்பது மனிதகுல மாண்பை சிதைக்கிறதா அல்லது செதுக்குகிறதா? அது பாபேல் கோபுரமாய் இருக்கிறதா அல்லது எருசலேம் மதில் சுவராய் இருக்கிறதா என்பதை சிந்திக்க போகிறோம். அதற்கு முன்னதாக பாபேல் கோபுரம்னா என்ன, எருசலேம் மதில் சுவர்னா என்ன என்கிற விவிலிய வரலாற்று பின்னணி நமக்கு தெரிய வேண்டும். அது தெரிஞ்சாதான் இந்த இரண்டுல எதாக நாம் இருக்க போகிறோம் என்பது நமக்கு தெரியும். அன்புக்குரியவர்களே, விவிலியம் ஒரு புத்தகமாக நம் கைகளுக்கு முன்பாக இருந்தாலும் அது ஒரு புத்தகம் அல்ல, 73 புத்தகங்களுடைய தொகுப்பு. பைபிள் எத்தனை புத்தகம் இருக்கு? 73 புத்தகங்கள். 2 பெரும் பகுதிகளாக இருக்கின்றன. ஒன்று பழைய ஏற்பாடு, மற்றொன்று புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டில் 46 நூல்களும் புதிய ஏற்பாட்டில் 27 நூல்களும் என 73 புத்தகங்களுடைய தொகுப்பு தான் விவிலியம். விவிலியம் ஒரு வரலாற்று நூலா என்றால் வரலாற்று நூல்தான். விவிலியம் முழுமையான வரலாற்றை அப்படியே நுணுக்கமாக அணு அணுவாக தருகிறதா என்றால் இல்லை. வரலாற்றை சமூக சிந்தனையில், இறையியல் பார்வையில் நமக்கு கொடுக்கிறது. அந்த நிலையில் விவிலியத்தினுடைய முதல் புத்தகம் என்ன புத்தகம்? பைபிள்ல முதல் புத்தகம் என்னது? தொடக்க நூல். இந்த தொடக்க நூல் புத்தகத்தினுடைய முதல் 11 அதிகாரங்கள், தொடக்க நூல் புத்தகத்தினுடைய முதல் 11 அதிகாரங்கள் வரலாற்றிற்கு முந்தைய அதிகாரங்கள், ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் சாப்டர்ஸ். அப்ப விவிலிய வரலாறு எங்கே தொடங்குகிறது? தொடக்க நூல் 12வது அதிகாரத்தில் தான் தொடங்குகிறது. அப்ப விவிலிய வரலாற்றினுடைய முதல் மனிதர் யார்? ஆபிரகாம். நம்ம விவிலியத்தினுடைய முதல் மனிதர் யார் என்றால் ஆதாம் என்று சொல்வோம். ஆனால் விவிலிய வரலாற்றின் முதல் மனிதர் யார் என்றால் ஆபிரகாம். அது தொடக்க நூல் 12வது அதிகாரத்திலிருந்து தான் தொடங்குகிறது. எனவே அதற்கு முந்தைய அதிகாரங்களில் இருக்கிற பகுதிகள், இந்த உலகம் எப்படி தோன்றியது, இந்த உலகத்தினுடைய படைப்புகளுடைய பின்னணி என்ன, நன்மையாய் படைத்த உலகத்தில் தீமை எப்படி வந்தது என்கிற பல்வேறு கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்காக, காரணங்களை கண்டறிவதற்காக கொடுக்கப்பட்ட நிகழ்வுகள் தான் முதல் 11 அதிகாரங்கள். அதுல தொடக்க நூல் 11வது அதிகாரத்தில் வருகிற பாபேல் கோபுரம், இந்த உலகத்தில் ஒரே ஒரு மனித இனம் தான் இருந்தது. ஆதாம், ஏவாள், அவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்க. அப்படின்னா ஒரு மனித இனம். அவர்கள் பேசி இருக்க வேண்டியது ஒரே ஒரு மொழியாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் இன்று உலகத்தில் பல மனித இனங்கள் இருக்கின்றனவே, இனக்குழுக்கள் இருக்கிறார்களே, பல்வேறு மொழிகள் இருக்கின்றனவே, இத்தனை இனங்கள் எப்படி தோன்றின, இத்தனை மொழிகள் எப்படி வந்தன என்பதற்கான காரணங்களை கண்டறிகின்ற காரண கதையாக சொல்லப்பட்டதுதான் பாபேல் கோபுரம். இப்ப பாபேல் கோபுரத்தினுடைய அடிப்படை சிந்தனை எதுவாக இருக்கிறது? தொடக்க நூல் 11வது அதிகாரம் 4வது இறை வார்த்தை. பைபிள் வச்சிருக்கவங்க எடுத்துக்கோங்க பார்ப்போம். தொடக்க நூல் 11வது அதிகாரம் 4வது இறை வார்த்தை வாசிங்க. வாருங்கள், உலகம் முழுவதும் நாம் சிதறுண்டு போகாதபடி வானளாவிய கோபுரம் கொண்ட நகர் ஒன்றை நமக்காக கட்டி எழுப்பி நமது பெயரை நிலைநாட்டுவோம் என்றனர். இந்த ஒரு வரிய சரியா புரிந்து கொண்டாலே பாபேல் கோபுரம் என்றால் என்ன என்பது நமக்கு தெரியும். மக்கள் ஊர்ல இருக்கிற எல்லாரையும் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு எல்லாரும் வாங்கப்பா, நாம கண்ட கண்ட ஊருக்கெல்லாம் போகாம நம்ம ஊர்லயே நிலைச்சு நிற்கிறதுக்காக நமக்காக என்ன செய்வோம்? ஒரு கோபுரத்தை கட்டுவோம். அந்த கோபுரம் நல்ல உயரமா கட்டுவோம். இதுல என்ன சாமி பெருசா தப்பாகி போச்சு? ஊர் மக்கள் சேர்ந்து வந்திருக்கிறாங்க. ஊர் மக்களுக்காக ஒரு கோபுரம் கட்ட போகிறது. எல்லோரும் இணைந்து கட்டுகிற கோபுரம்
அது நல்லது தானே என்றால் அதில் இருக்கிற வார்த்தைகளை மீண்டும் நாம் சரியாக கவனிக்க வேண்டும். திரும்ப வாசிங்க பார்ப்போம். வாருங்கள், நாம் அனைவரும் உலகெங்கும் சிதறண்டு போகாதபடி வானளாவிய கோபுரம் கொண்ட நகர் ஒன்றை நமக்காக கட்டி நமது பெயரை நிலைநாட்டுவோம். வானளாவிய கோபுரம் நமக்காக கட்டி நமது பெயரை நிலைநாட்டுவோம். முதலில் உலகெங்கும் சிதறண்டு போகக்கூடாது என்று. ஆனால் தொடக்க நூல் முதல் அதிகாரம் 28வது இறை வார்த்தையில் கடவுள் உலகை படைத்து மனிதனை ஆணும் பெண்ணுமாக படைத்து தன் உருவில் தன் சாயலில் படைத்த கடவுள், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், மண்ணுலகை நிரப்புங்கள். இதுதான் ஆண்டவர் முதல் பெற்றோருக்கு கொடுத்த ஆசீர்வாதம். உலகம் முழுவதும் நீங்கள் என்ன செய்யுங்க? பலுகி பெருகுங்க. ஆனால் தொடக்க நூல் 11ஆம் அதிகாரம் 4வது இறைவார்த்தை என்ன சொல்கிறது? நாம் உலகெங்கும் போக கூடாது. கடவுள் உனக்கு ஒரு கட்டளை கொடுத்தா இப்ப நீ உனக்குன்னு ஒரு ரூல் போட ஆரம்பிக்கிற. என்ன ரூல்? கடவுள் என்ன உலகம் முழுசு நம்மள போக சொல்றது? நம்ம ஒரு ஊருக்கும் போக கூடாது, இங்கேயே இருப்போம். கடவுளின் கட்டளையை முதலில் மீறியது. உலகெங்கும் போக கூடாது, ஒரே இடத்துல இருக்கணும். இரண்டாவது, நமக்காக ஒரு நகரை கட்டி எழுப்புவது. மனிதன் தன்னுடைய சுயநலத்தினுடைய முதல் படிக்கு வருகிறான். ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை உணவு, உடை, உறைவிடம். அதில் தவறில்லை. அந்த முதல் உணவுல தான் முதல் பாவம் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ஆப்பிள் பழத்துல கடிச்சதுல தான் என்ன இருக்கு? பாவம் இருக்குது. அது ஆப்பிள் கடிச்சா ஆரஞ்சு கிடைச்சதாங்கிறது பிரச்சனை இல்ல. கடவுளின் கட்டளையை மீறி பாவம் செய்தார்கள். அடிப்படை தேவை ஒன்றில் முதல் பாவம் உணவு. பிறகு உடை. முதல் பாவம் செஞ்சாச்சுனாலே அடுத்ததுக்கு என்ன செய்யப்பட்டுச்சு? இலைகளை எடுத்து உடைய எடுத்தாச்சு. இப்ப மூன்றாவது உறைவிடம். அந்த உறைவிடம் தான் இந்த பாபேல் கோபுரத்தில் வந்து நிற்கிறது. அடிப்படை தேவைகளில் அடிப்படை பாவங்களும் மனிதனை சூழ்ந்து கொள்கின்றன. எனவே நமக்காக ஒரு கட்டிடத்தை கட்டுவோம். அந்த கட்டிடம் எப்படி இருக்கணும்? வானளாவிய கட்டிடம். வானத்துல யார் இருக்கா? கடவுள் இருக்கிறார். கடவுள் இருக்கிற வானத்தை இடிக்கிற முட்டுகிற அளவிற்கு நாம் என்ன செய்யணும்? கோபுரம் கட்டணும். பல நேரங்கள்ல நாம ஊர் சேர்ந்து ஆலயங்கள் கட்டுவது வழக்கம். ஆலயத்துல கோபுரம் கட்டுவது வழக்கம். நல்லதுதானே? கோயில் கட்டுறது நல்லதுதான், கோபுரம் கட்டுறது நல்லதுதான். கோயில் யாருக்கு? நம்ம கோயில் யாருக்கு கட்டுறோம்? நம்ம கோயில் யாருக்கு கட்டுறோம்? கடவுளுக்கா நமக்கா? சொல்லுங்கம்மா. என்ன சாமி இப்படி கேள்வி கேட்டீங்களா? புரியலையே. கோயில் கடவுளுக்கா நமக்கா? கோயில் யாருக்கு வேணும்? கடவுளுக்கு வேண்டாமா கோயில்? மக்களுக்கு தான் வேணும். கடவுள் ரொம்ப தெளிவா கேட்கிறார். உன்கிட்ட நான் கோயில் கேட்டனா? அண்ட சராசரங்கள் எல்லாம் கொள்ள முடியாத கடவுளே, உண்மை நான் கட்டிய இந்த சின்ன கோயில் தாங்குமா அப்படின்னு சாலமோன் ராஜா கட்டின கோயிலுக்கு முன்னாடி முழங்கால் போட்டு ஜெபிக்கிறார். எருசலேம் விவிலியத்தில் இருக்கிற முதல் ஆலயம் எருசலேம் ஆலயம். அது சும்மா ஒரு நாள் 2 நாள்ல கட்டினது இல்ல, பல ஆண்டுகள் தொடர்ச்சியாக கட்டிய பிரம்மாண்டமான ஆலயம். அவ்வளவு பெரிய கோயிலை கட்டிட்டு சாலமோன் முழங்கால் போட்டு ஜெபிக்கிறாரு. அண்ட சராசரங்கள் கொள்ள முடியாத உண்மை நான் கட்டின இந்த சின்ன கோயில் தாங்குமா ஆண்டவரே? அதனால கடவுளுக்கு என்ன தேவையில்லை? கோயில் தேவையில்லை. அப்ப கோயில் யாருக்கு தேவை? நமக்கு தான் தேவை. அப்ப எப்படி புரிஞ்சுக்கிடலாம்? கடவுளின் மகிமைக்காக, நமது வாழ்விற்காக நாம் ஆலயம் கட்டுகிறோம். மகிமை யாருக்கு? எத்தனை கோடியில கோயில் கட்டி இருக்கோம்னு நீயும் நானும் பீத்திக்கிடுறதுக்காக கோயில் கட்டக்கூடாது. அந்த ஊர்காரனோட நம்ம கோபுரம் ஒசரமா இருக்கணும் சாமி, அதுக்காக கோயில் கட்டக்கூடாது. அவன் வச்சிருக்கிற கட்டவுட்டை விட நம்ம கட்டவுட் பெருசா இருக்கணும், அதுக்காக கட்டக்கூடாது. அந்த சீரியல் டவரை விட இந்த சீரியல் டவர் உயர்ந்து நிக்கணும், அதுக்காக வைக்க கூடாது. மகிமை யாருக்கு? கடவுளுக்கு. ஆனால் இந்த பாபேல் கோபுரம் கட்டுகிற பொழுது அவர்கள் நினைத்தார்கள், நமக்காக கட்டுவோம், வானளாவிய கோபுரம் கட்டுவோம், கட்டி நமது பெயரை நிலைநாட்டுவோம். எவ்வளவு தெளிவா சொல்றோம் பாருங்க. அந்த கோபுரத்தை கட்டி யார் பேரை நிலைநாட்டணும்? நம்ம பேரை, நம்ம கட்டினதுல அப்படின்னு என்ன செய்யணும்? பேரை நிலைநாட்டணும். கல்வெட்ட பெருசா என்ன செய்யணும்? பொறிச்சு வைக்கணும் அப்படின்னு நினைச்சான். இங்கேதான் மனிதனுடைய ஆணவம், தலைக்கணம் வந்து நிற்கிறது.
இப்ப விபிலியம் சொல்லுகிறது, இவங்க கெட்டின கோயில பார்க்கிறதுக்கு, இவங்க கெட்டின கோபுரத்தை பார்க்கிறதுக்கு சீஃப் இன்ஜினியர் வர்றார். யார் வர்றா? சீஃப் இன்ஜினியர். சீஃப் இன்ஜினியர் யாருமா? கடவுள் வர்றார். நம்ம எல்லாம் டுபாக்கூர் இன்ஜினியர். நம்ம எல்லாத்துக்கும் சீஃப் இன்ஜினியர் யாரு? கடவுள். கடவுள் இறங்கி வர்றார். இறங்கி வருகிற பொழுது இவர்களுடைய ஆணவத்தை கடவுள் பார்க்கிறார். அப்பொழுதுதான் இவர்கள் கட்டிய இந்த கோபுரம் இவர்களுடைய ஆணவத்தின் அடையாளமாக இருக்கிறது. எனவே இந்த கோபுரத்தை என்ன செய்ய முடியாது, இதுக்கு மேல கட்ட முடியாது. அங்க என்ன பிரச்சனை வருகிறது? மொழி குழப்பம் இருக்கு. நான் முதல்ல சொன்னேன், ஒரே ஒரு மொழி தான் இருந்தது இந்த உலகத்தில். இப்பொழுது பல மொழிகள் இருக்கின்றனவே. காரணம் என்ன? மொழி குழப்பம் வந்து கட்டப்பட்ட பாபேல் கோபுரம் பாதியிலேயே நின்று போனது. மொழி குழம்புனா கட்டடம் கட்டுறது நிக்குமா? மொழி எப்படி குழம்புது? இப்போ கொத்தனார் அங்க இருந்துட்டு செங்கலை கொண்டு வான்னு சொல்றார். அவர் சொல்றது உனக்கு புரியல. நீ என்ன செய்யற? மண்ணை கொண்டு போற. அவர் மண்ணை கேட்கும் போது தண்ணியை கொண்டு போற. கம்ப கேட்கும் போது நூலை கொண்டு போற. கட்டடம் கட்ட முடியுமா? கட்ட முடியாதா? இல்ல நான் என்ன கேட்க, நீ என்ன கேட்க, செவிட்டு பேல சொல்லுவோமா இல்லையா? அப்ப ஒருவர் பேசுவது மற்றொருவருக்கு புரியவில்லை. எனவே மொழி குழம்புகிறது. ஒரே இனம்தான், ஒரே சொக்காரங்க தான், ஒரே ஊர்க்காரங்க தான், ஒரே மொழியை பேசியவர்கள் தான். ஆனால் ஆணவம் தலைக்கேறிய பொழுது அவரவர் பேசிய மொழி அடுத்தவர்களுக்கு புரியவில்லை. எனவே மொழி குழம்பி அவர்கள் வெட்டுகிற ஆணவத்தின் அடையாளமான பாபேல் கோபுரம் பாதியிலேயே நின்று போனது. இடைச்செருகளாக உங்களுக்கு புதிய ஏற்பாட்டுல திருத்துதர் பணிகள்ல இதே போல ஒரு மொழி இணைந்து ஒன்று கட்டப்பட்டது. எங்க? திருத்துதர் பணிகள்ல எங்க? பெந்தைகோஸ்தே பெருவிழாவில அப்போஸ்தலர்கள் இருக்கிறார்கள். பாபேல் கோபுரத்துல ஒரே இனம், ஒரே மொழி. ஆனால் திருத்துதர் பணிகள் பெந்தைகோஸ்தே பெருவிழாவில அப்போஸ்தலர்கள் இங்க இருந்து ஒரு மொழியில் பிரசங்கம் வைக்கிறார்கள். ஆனால் அங்கே பல மொழி பேசுபவர்கள். நல்லா புரிஞ்சுக்கங்க. சப்போஸ் இப்ப நான் உங்களுக்கு தமிழ்ல பிரசங்கம் வைக்கிறேன். இங்க ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, ஜப்பான், சீனா, அமெரிக்கா அப்படின்னு எல்லா நாட்டுக்காரங்களும் இருக்கிறாங்க. நான் பேசுறது தமிழ் தான். வேலாயுத போறதுக்காரங்களுக்கு நான் பேசுறது தமிழ் புரியும். ஆனா எல்லா நாட்டுக்காரங்களும் வந்தா புரியுமா? புரியாது. அப்போ அவருக்கு அவரவர் தாய்மொழியில் அப்போஸ்தலர்கள் பேசியது புரிந்தது. அங்குதான் ஒரு கட்டடம் கட்டப்பட்டது. அது என்ன கட்டடம்? அதுதான் திருச்சபை என்கிற கட்டடம். திருச்சபை அங்கேதான் பிறக்கிறது. பல இனங்களாய் பல மொழிகளாய் அவர்கள் பிரிந்து கிடந்தாலும் அவர்களை ஒன்றிணைக்கின்ற தூய ஆவியின் ஆற்றலாய் சக்தியாய் பெந்தைகோஸ்தே அனுபவத்தில் அவர்கள் கட்டமைக்கப்பட்டார்கள். இதை நீங்க பாபேல் கோபுரத்து கூட இணைத்து பார்க்க வேண்டும். எனவே பாபேல் கோபுரத்தினுடைய வரலாற்று பின்னணி என்பது மக்கள் தங்கள் பெருமைக்காக தங்கள் பெயரை நிலைநாட்ட ஆணவத்தின் அடையாளமாய் கட்டிய கோபுரம் மொழி குழப்பத்தால் கட்ட முடியாமல் பாதியிலேயே நின்று போனது. இது பாபேல் கோபுரம். எருசலேம் மதில் சுவர், இது எங்கே வருகிறது? விவிலியத்தில் நெகேமியா புத்தகத்தில் வருகிறது. இஸ்ரேல் மக்கள் ஆண்டவருடைய உடன்படிக்கை உறவை முறித்த பிறகு பல நாடுகளுக்கு பல இனங்களுக்கு அடிமைகளாக போனார்கள். அசிரியர்களுக்கு அடிமைகளாக போனார்கள், பாபிலோனியர்களுக்கு அடிமைகளாக போனார்கள். அப்படி இஸ்ரேல் மக்களை பாபிலோனியர்கள் அடிமைப்படுத்துகிற பொழுது எருசலேமை பாபிலோனியர்கள் கைப்பற்றுகிறார்கள். எருசலேமை தீ வைத்து கொளுத்துகிறார்கள். எருசலேமினுடைய மதில் சுவர்கள் உடைக்கப்படுகின்றன. இந்த சூழ்நிலையில் தான் பெர்ஷிய அரசர் அர்த்தகஸ்தா என்கிற அரசருக்கு திராட்சரசம் பரிமாறுகிற பான பணியாளராக நெகேமியா இருக்கிறார். இவர் ஒரு யூதர். இந்த நெகேமியா அரசருக்கு திராட்சரசம் பரிமாறுகிறார். இந்த நெகேமியா கடவுளுடைய உடன்படிக்கை உறவின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையோடு இருக்கிறார். இஸ்ரேல் மக்கள் இப்படி அல்லல் படுவதற்கும் அவதிக்குள்ளாவதற்கும் அழிந்து நாசமாய் போவதற்கும் அவர்களே காரணம். எனவே மீண்டும் இஸ்ரேல் மக்கள் மனமாறினால் ஒழிய இவர்களை ஒன்றிணைக்க முடியாது, வாழ்வு சீர்படாது என்று நினைத்தவர்கள் இஸ்ரேல் மக்களின் மனமாற்றத்திற்காக உழைத்தவர், அரசனுடைய நன்மதிப்பை பெற்றவர். ஒரு முறை அரசர் வருகிற பொழுது நெகேமியா அமர்ந்திருக்கிறார்.
மிகவும் சோகமாக இருக்கிறார். அரசர் அர்த்தகஸ்தா கேட்கிறார், ஏன்பா ரொம்ப டல்லா இருக்கிற, சோகமா இருக்கிற, என்ன பிரச்சனை? அரசருக்கு டக்குன்னு சொல்ல முடியல, பயம். ஒண்ணு இல்ல அப்படின்னு அமைதியா இருக்கு. இல்லையே, உன் முகம் ரொம்ப வாட்டமா இருக்கிற, உடம்புக்கு சரியில்லை மாதிரி தெரியல, உன் மனசுக்கும் சரியில்லை, என்ன பிரச்சனை? அப்பதான் சொல்றார், நான் பிறந்த மண்ணில் ஆண்டவரை வழிபடுவதற்கு ஆலயம் இல்லை, நான் பிறந்த மண்ணில் மக்கள் ஒற்றுமையா இல்லை, நான் பிறந்த மண்ணில் மக்கள் பாதுகாப்பா இல்லை, நகர் எரிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு எருசலேம் மதில் சுவர் சுக்கு நூறாய் உடைக்கப்பட்டு இருக்கிறது. பிறகு எப்படி அரசே நான் இந்த அரண்மனையில நிம்மதியா இருக்க முடியும்? சரிப்பா, நான் உனக்கு என்ன செய்யணும்? அரசே, இவ்வளவு நீங்க சொன்னதுனால நான் எனது ஊருக்கு சொல்ல வேண்டும், எனது நகரை மீண்டும் நான் கட்டி எழுப்ப வேண்டும், எருசலேமை சுற்றி மதில் சுவர் உருவாக்கி மக்களை பாதுகாப்பாய் நான் நிறுத்த வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். பெர்சிய அரசர் அர்த்தகஸ்தா நெகேமியாவிற்கு அனுமதி கொடுக்கிறார். போயிட்டு வா, அந்த யூதா நாட்டிற்கு உன்னை நான் ஆளுநராக நியமிக்கிறேன், நீ எவ்வளவு பேரை வேணாலும் இருந்து கூட்டிட்டு போ, உன் ஊரை கட்டி எழுப்பதற்கு தேவையான கட்டிட பொருட்களை எடுத்து போ, மரத்தை எடுத்துட்டு போ, வேலைக்கு ஆட்களை கூட்டிட்டு போ என்று அவரை அனுமதிக்கிறார். கிமு 538வது ஆண்டில் பாபிலோனியாவில் இருந்து எருசலேமுக்கு செருபாபேல் என்பவர் வருகிறார். கிமு 458வது ஆண்டு இரண்டாவதாக எஸ்ரா ஒரு குழுவை அழைத்து கொண்டு வருகிறார். கிமு 445வது ஆண்டு நெகேமியா பாபிலோனியாவில் இருந்து மூன்றாவது குழுவை எருசலேமுக்கு அழைத்து வருகிறார். அப்படி அழைத்து வந்து நல்ல தலைவர்கள் இல்லாமல் சிதைந்து போன மக்களை அவர் ஒன்றிணைக்கிறார். எல்லாத்திலையும் பேசுறார், வாங்கப்பா நம்ம ஊரியா இப்படி சீரழிஞ்சு போயிருக்கு, கண்ட கண்ட தலைவர்கள் பின்னால் போய் நம்ம ஊர் நாசமா போச்சு, இனிமேல் நம்ம ஊரை நல்லா கட்டி எழுப்புவோம், நல்ல வீடு வாசல் இல்ல, கடவுளுக்கு ஒரு ஆலயம் இல்ல, நாம் ஆலயத்தை உருவாக்குவோம், பக்கத்து ஊருக்காரங்கள நம்ம கூட சண்டை போடுறதுக்கு ஏதுவா நம்ம ஊரு எல்லாம் திறந்த வெளியா கிடக்கு, நம்ம ஊரை சுத்தி ஒரு கோட்டை சுவர் கட்டுவோம் என்று எல்லோரையும் ஒருங்கிணைக்கிறார். அங்கேயும் ஒரு கட்டடம் தான் பாபேல் கோபுரத்துல, இங்க நெகேமியாவும் ஒரு கட்டடத்தை கட்டுகிறார். ஆனால் அது மக்களின் பாதுகாப்பிற்காக, மக்களின் ஒற்றுமைக்காக கடவுளிடம் ஜெபிக்கிறார். நெகேமியா புத்தகம் சொல்லுகிறது, நெகேமியா கடவுளை நோக்கி ஜெபிக்கிறார், 8 முறை ஜெபிக்கிறார். அப்ப ஜெபமே ஜெயம் என்று சொல்லுகிறோம். ஆண்டவரை நோக்கி ஜெபித்த ஜெபத்தினால் மக்களை ஒருங்கிணைத்து எருசலேமை சுற்றி மதில் சுவர் கட்டுகிறார். எவ்வளவு நாள்ல கட்டுறாரு? வெறும் 52 நாள்ல எருசலேமை சுற்றி மதில் சுவரை நெகேமியா ஆண்டவரின் துணையில் அவர் உருவாக்குகிறார். எசாயா இறைவாக்கினர் 54வது அதிகாரம் 17வது இறை வார்த்தையில் ஒரு அற்புதமான வசனத்தை எசாயா பதிவு செய்கிறார். எசாயா 54வது அதிகாரம் 17வது வசனம். நெகேமியா நினைச்ச உடனே எருசலேம் மதில் சுவரை மிக எளிதாய் அவரால் கட்டிவிட முடியவில்லை, பல எதிர்ப்புகள். ஆனால் அனைத்தையும் தாண்டி ஆண்டவருடைய அருள் அவருக்கு கிடைக்கிறது. எசாயா 54:17 வாசிங்க. உன்னை தாக்குமாறு உருவாக்கப்பட்ட எந்த போர்க்கருவியும் நிலைத்திருக்காது. என் அன்புக்குரிய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவரை மையப்படுத்தி வாழ்ந்தால், ஆண்டவரை மகிமைப்படுத்தி வாழ்ந்தால், ஆண்டவர் மீது நம்பிக்கையோடு வாழ்ந்தால் உங்களுக்கு எதிராக எந்த போர்க்கருவியும் இருக்காது. நெகேமியா கடவுளை நம்பினார், எருசலேமுக்கு எதிராக எந்த போர்க்கருவியும் இல்லை. வெறும் 52 நாட்களில் ஒட்டுமொத்த நகர் சுற்றி அவரால் எருசலேம் மதில் சுவரை கட்ட முடிந்தது. இப்ப பாருங்க, பாபேல் கோபுரம் கட்டுற வேலையில நாம போய் சேரணுமா, இல்ல எருசலேம் மதில் சுவர் கட்டுற வேலையில நாம போய் சேரணும்? கொத்தனார் சித்தாளுக்கு கூப்பிடுறாங்க, எங்க போறீங்க? பாபேல் கோபுரத்துக்கா எருசலேம் மதில் சுவருக்கா? எங்க போறீங்க? சத்தமா? வெரி குட். இப்ப 2 வரலாறு சொன்னதுனால எருசலேம் மதில் சுவருக்கு போனோம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டீங்க. ஜோர கைதட்டி உங்களை நீங்க பாராட்டிங்க பாப்போம். வெரி குட். இப்ப சிக்கல் என்னன்னா, எது பாபேல் கோபுரம், எது எருசலேம் மதில் சுவர்? இன்னைக்கு அது தெரியும், அன்னைக்கு தெரியும். சாமி தொடக்க நூல் 11வது அதிகாரத்துல பாபேல் கோபுரம் இருக்கு, நெகேமியா புத்தகத்துல எருசலேம் மதில் சுவர் இருக்கு. அது அன்னைக்கு. இன்னைக்கு எது?
இன்னைக்கு பாபேல் கோபுரம் எது? இன்னைக்கு எருசலேம் மதில் சுவர் எது? அப்பதானே போக முடியும். நீ எதுனே தெரியாம நீ பாபேல் கோபுரத்துல போய் சித்தாளுக்கு வேலைக்கு நின்னா கடைசி அப்படியே இது தெரியாம நான் இப்படி நாள் இதுல கிடந்து வேலை பார்த்துட்டேனே. அப்ப நமக்கு தெரிய வேண்டும். அதைத்தான் திருத்தந்தை லியோ அவர்கள் இந்த நாளில் நமக்கு சொல்ல விரும்புகிறார். என் அன்புக்குரிய பிள்ளைகளே, செயற்கை நுண்ணறிவு, ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இங்க இருக்கிற ஒருவேளை பெரியவர்களுக்கு அது முழுமையாக புரியாம இருக்கலாம். ஆனா இருக்கிற இளம் தலைமுறைக்கு இது நல்லா தெரியும். எந்த அளவிற்கு இது நம்மை பாதித்திருக்கிறது அப்படின்னா, இந்த பிரசங்கத்தை நான் தயாரிக்கிறதுக்கே ஏஐட்ட தான் என்ன செஞ்சேன், கேட்டேன். சாமி, ஏஐட்ட கேட்டே ஏஐய பொழந்து வாங்குறேல அப்படின்னா, இன்னைக்கு அதுகிட்ட தான் கேட்கக்கூடிய நிர்பந்தத்துக்கு போய் நிக்கிறோம். இதுக்கு முன்னாடி பைபிளை மட்டும் படிச்சாரு செஞ்சிடலாம், பிரசங்கம் வச்சிடலாம். ஆனா இன்னைக்கு இந்த சமூகத்தின் நீரோட்டை தெரிந்து கொள்வதற்கு இருக்கிற அறிவியல் உலகையும் நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கு, பயன்படுத்த வேண்டி இருக்கிறது. எனவே திருத்தந்தை லியோ அவர்கள் சொல்லுகிறார்கள், கட்டுப்பாடற்ற செயற்கை நுண்ணறிவு. செயற்கை நுண்ணறிவு தேவைதான், ஆனா கட்டுப்பாடற்ற செயற்கை நுண்ணறிவு. நீங்க கோபுரம் கட்டுறது தேவைதான், ஆனால் அகந்தையோடு ஆணவத்தோடு கட்டுவது, அதைத்தான் சொல்றாங்க. கட்டுப்பாடற்ற செயற்கை நுண்ணறிவு மனித தன்மையை அழித்து புதிய பாபேல் கோபுரமாய் உருவாக்குகிறது. அப்ப இன்னைக்கு பாபேல் கோபுரம் எங்க இருக்கு? நம்ம பாபேல் கோபுரம் எங்க இருக்கு? சாமி உங்க போன்ல இருக்குன்னு சொல்லிடாத, இது என் போன் தான், எல்லார் போனுக்குள்ளயும் இருக்கு. எங்க இருக்கு பாபேல் கோபுரம்? எங்க இருக்கு? எல்லார் போனுக்குள்ளயும் இருக்கு. அன்புக்குரியவர்களே, இன்று உலகமே உள்ளங்கையில் வந்துவிட்டது என்று இந்த அலைபேசியை நாம் சொல்லுகிறோம். உலகம் உள்ளங்கையில வந்துட்டு, ஆனா உன் குடும்பம் தெருவுக்கு போயிட்டு. உலகம் எங்க வந்துட்டுமா? உள்ளங்கைக்குள்ள வந்து. ஆனா உன் குடும்பம் என்ன செஞ்சுட்டு, உலகம் முழுசும் பேஸ்புக்ல ஃப்ரெண்டா இருக்கான். அவன் அப்பாவை பார்த்தா எதிரி மாதிரி முடிக்கான். இன்ஸ்டாகிராம்ல எல்லார் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்டுக்கும் என்ன செய்யறான், அக்செப்ட் பண்றான். ஆனா மேல வீடு கீழே வீட்டுல வாய்க்கா வரப்பு சண்டைக்கு என்ன செய்யறான், கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் போலீஸ் ஸ்டேஷன்லயும் போய் நிக்கிறான். இப்ப புரியுதா? இந்த பாபேல் கோபுரம் எங்கே இருக்கிறது? இந்த உள்ளங்கை உலகத்தில் தான் இருக்கிறது. அப்ப திருத்தந்தை சொல்கிறார்கள், இது நல்லதுதான், இது சரியானதுதான், இது மனிதனுடைய முயற்சி தான், மனிதனுடைய அறிவினுடைய வெளிச்சம் தான். ஆனால் அதை நீ எதற்கு பயன்படுத்த போகிறாய்? அடுப்புல எரிஞ்சதுன்னா சோறு பொங்கும், தீ. ஆனா உன் கூரையில எரிஞ்சதுன்னா உன் வீட்டை என்ன செஞ்சிடும், நாசமாக்கிறோம். தீ நல்லது தானே அப்படிங்கிறதுக்காக தூக்கி தலையில் என்ன செய்ய முடியாது, வச்சுக்கிட முடியாது. செயற்கை நுண்ணறிவு தேவைதான், ஆனால் அது செயற்கை தான், அது இயற்கை அல்ல. இது மனிதனுடைய முயற்சி தானே தவிர ஆண்டவருடைய ஆசி அல்ல. பாபேல் கோபுரம் என்பதில் ஒரு மனிதன் நான் என்கிற அகந்தை ஆணவத்தின் அடையாளமாய் இருக்கிறது. ஆனால் எருசலேம் மதில் சுவர் என்பது ஆண்டவருடைய பராமரிப்பின் அடையாளமாய் இருக்கிறது. ஒரு மனுஷன் எதுல வேணாலும் ஆடலாம், ஆனா எதுல ஆடக்கூடாது, ஆணவத்தில் ஆடக்கூடாது. தீப்பெட்டியும் தீக்குச்சியும் பேசிக்கிட்டான். எதெல்லாம் பேசிக்கிட்டு, ஏமா எதெல்லாம் பேசிக்கிட்டு, தீப்பெட்டியும் தீக்குச்சியும் பேசிக்கிட்டான். தீக்குச்சி தீக்குச்சி சொல்லுங்க, தீக்குச்சி தீக்குச்சி நீயும் நானும் தான் உரசிக்கிடுதோம். சொல்லுங்க, நீயும் நானும் தான் உரசிக்கிடுதோம். ஆனா நீ அப்படியே இருக்க, நான் மட்டும் பத்திக்கிட்டு எரி. ஆமாவா இல்லையா? தீப்பெட்டி தீக்குச்சி தான் உரசுது, ஆனா தீப்பெட்டி அப்படிதான் இருக்கு, தீக்குச்சி மட்டும் தான் என்ன செய்யுது, பத்திக்கிட்டு எரியுது. ஒருவேளை தீக்குச்சி அப்படி இருக்கு, தீப்பெட்டி பத்தி எரிஞ்சுன்னா என்ன ஆகும்? சாமி அடுத்து பத்திக்க முடியாத நம்மளை பத்திருமே. அது என்ன காரணம் அப்படின்னு தீக்குச்சி தீப்பெட்டிட்ட கேட்க. இப்ப தீப்பெட்டி சொல்லுது, தீக்குச்சி தீக்குச்சி நீயும் நானும் தான் உரசுறோம், நான் அப்படி இருக்க, நீ தான் பத்திக்கிட்டு எரியுத. ஏன்னா உனக்கு என்ன அதிகம், மண்டக்கனம் அதிகம். என்னமா அதிகம், மண்டக்கனம் தான் என்ன செய்யணும், சாமி அமிர்தாஞ்சனி பிக்ஸையும் போடணும் அப்படின்னா அந்த மண்டக்கனம் இல்லம்மா, நாம் என்கிற ஆணவம் தலக்கணம். அந்த மண்டக்கனம் அமிர்தாஞ்சன் மிக்ஸ போட்டா என்ன செஞ்சிடும், போயிடும். ஆனா நான் என்கிற ஆணவமும் தலைக்கணமும் வருகிற பொழுது தீக்குச்சி எரிவதை போல பத்தி கொண்டு எரிய வேண்டும். ஒரு மனுஷனுக்கு ஆணவம் வந்துச்சுன்னா அவனுக்கு வேற விமோச்சனம் இல்ல.
எல்லா செல்வமும் எனக்கு இருக்கு, இனிமேல் என்ன யார் என்ன செய்ய முடியும்? கடவுளே எனக்கு தேவையில்லை, நல்லா விளைஞ்சிருக்கு, என்னுடைய தானிய கிடங்குகள் எல்லாம் இடிச்சு உடைச்சிட்டு நான் இப்ப என்ன செய்ய போறேன்? பெருசா கெட்ட போறேன். எனக்கு கடவுள் தேவையில்ல, அவன் தேவையில்ல, இவன் தேவையில்ல, பக்கத்து வீட்டுக்காரன் இவனும் தேவையில்ல, நான் சம்பாதிச்சது எனக்கு போதும் அப்படின்னு ஒருத்தன் நின்னான். அவனை ஆண்டவர் எப்படி கூப்பிட்டாரு? எப்படிமா கூப்பிட்டாரு? அறிவிலியா? நம்ம ஊர்ல எப்படிமா கூப்பிடுவில? அறிவிலியே அப்படின்னு கூப்பிடுவில? முட்டாப்பேல என்னம்மா இப்படி சொல்லக்கூடாது, நான் சொல்றதாயி பைபிள் சொல்லுது. என்ன சொல்லுது? பைபிள் சொல்லிய முட்டாப்பேல இன்னைக்கு ராத்திரியே நீ பொசுக்குன்னு போயிட்டன்னா நீ இடிச்சு சேர்த்து வச்சது எங்க போகும்? அப்ப அடுத்தவனை பற்றி அக்கறை இல்லாத ஒரு உலகை இன்றைய நவநாகரிகம் உருவாக்கி கொண்டிருக்கிறது. இன்றைய செயற்கை நுண்ணறிவு உருவாக்கி கொண்டிருக்கிறது. குடும்பத்தில் தந்தை, தாய், பெற்றோர், பிள்ளைகள், உடன் பிறந்தவர்கள், கணவன், மனைவி, நண்பர்கள், இந்த உறவு வட்டங்களை எல்லாம் இந்த செயற்கை நுண்ணறிவு கடந்து போய் நிற்கிறது. இன்னைக்கு எவனும் வேண்டாம் என்கிற நிலை வந்திருக்கிறது. எவனும் வேண்டான்னு எப்போது சொன்னியோ அப்பதான் எவன் வந்து என்ன செய்யறான்? நிக்கிறான். எவனா செயற்கை நுண்ணறிவு என்ன செய்கிறது? வந்து நிற்கிறது. எளிதா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். முன்னாடி நம்ம தாத்தன் பாட்டன் காலத்துல வீடு கட்டினாங்க அப்படின்னா வீடு பக்கத்துல தலைவாசல் பக்கத்துல என்னமா வச்சு கட்டுவோம்? திண்ணை வச்சு கட்டுவோம். எதுக்கு அந்த திண்ணை? வார போறவங்க எல்லாம் உட்காரது, நீ நானும் மட்டும் உட்காரதுக்கு இல்ல. ராத்திரி தெக்க விடக்க போறவங்க என்ன செய்யலாம்? அதுல உட்கார்ந்துட்டு போலாம். கொஞ்சம் அசதியா இருந்தா கொஞ்சம் படுத்து தூங்கிட்டு என்ன செய்யலாம்? போலாம். எதுல படுத்துட்டு தூங்கிட்டு போலாம்? திண்ணையில படுத்து தூங்கிட்டு போலாம். இப்ப யோசிச்சு பாரு, வேலாயுதபுரத்துல நாம கட்டுத வீட்டுக்கு முன்னாடி திண்ணை இருக்கா? இல்ல. என்ன இருக்கு? என்னமா இருக்கு? கேட்டு போட்டிருக்கீல. கேட்டு போட்டேளா? அந்த கேட்டு எதுல போட்டிருக்கீல? காம்பவுண்ட் சுவர்ல. என்னத்துல போட்டிருக்கோம்? காம்பவுண்ட் சுவர்ல. இப்ப நம்ம ஊர்ல அந்த அளவுக்கு கேட்டில் தொங்க போட்டிருக்கோமான்னு தெரியல. கொஞ்சம் சிட்டி சைடுல போனா கேட்டில் ஒரு போர்டு தொங்குது. என்ன தொங்குது? நாய்கள் ஜாக்கிரதை, உள்ளே வராதே. என்னமா ஜாக்கிரதை? நாய்கள் ஜாக்கிரதை, உள்ளே வராதே. எத்தனை கால் நாய்? அது வீட்டுக்குள்ள போனாதான் தெரியும். என்ன சாமி இது தெரியாத? நாய்க்கு 4 காலு தானே? நாய்க்கு 4 காலு தான். ஆனா வீட்டுக்குள்ள போனா தான் அது 2 கால் நாயா 4 கால் நாயான்னு என்ன செய்யும்? தெரியும். என் அன்புக்குரிய பிள்ளைகளே, நம்ம வீட்டுக்கு முன்னாடி தான் நல்வரவு அப்படின்னு போட்டிருந்தான். அனைவரும் வருக. கொஞ்சம் படிச்சு எனக்கு இங்கிலீஷ் பேசி தெரியுங்கிறதுக்காக வெல்கம் அப்படின்னு போட்டான். இப்ப பார்க்கிங் டாக்ஸ் அப்படின்னு என்ன செய்யறான்? போடுறான். நாய்கள் ஜாக்கிரதைன்னு போடுறான். முகம் தெரியாத நபர்கள் கூட நம் வீட்டின் முச்சத்தில் வந்து அமர்வதற்காக திண்ணைகளை வெட்டி கட்டிய நம் முன்னோர்களின் உறவு பரிமாற்றம் எங்கே? இப்பொழுது அருகில் இருப்பவன் கூட, கூட பிறந்தவன் கூட, மேலோடு கீழோடு அண்ணன் தம்பிக்கு பிரிச்சிருப்போமா இல்லையா? பிரிச்சிருக்கா? பிரிக்கலையா? மேலோடு யாருக்குமா? அண்ணனுக்கு. கீழோடு யாருக்கு? அது என்னன்னு தெரியல. ஏதோ மேல மேற்கோடி மூத்தவன் இருக்கணும், கிழக்கோடி இளைய இருக்கணும்னா. ஆனா மேற்கோடி இளையனும் மூத்தவனும் இருந்தால் கூட கூட என்ன இருக்கு? காம்பவுண்ட் சுவர் இருக்கு. ஒரே வயல் தான், ஒரு வரப்பு தான். அந்த ஒரு வரப்புக்கு அவன் 2 வெட்டுவான், இவன் 2 வெட்டுவான். கடைசி நடந்து போறதுக்கு அங்க என்ன இருக்காது? வரப்பு இருக்காது. கடைசி வரப்பை காணும் அப்படின்னு என்ன செய்யணும்? கம்ப்ளைண்ட் கொடுக்க போகணும். அந்த ஒரு வரப்பை காப்பாத்துறதுக்காக 10 மரக்கா வயலை வித்து என்ன செய்யணும்? போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுக்கும் அழணும். அழுதமா இல்லையா? இதுதான் பாபேல் கோபுரம். அடுத்தவனை பத்தி அக்கறை இல்ல, நான் மட்டும் வாழ்ந்தா போதும், என் குடும்பம் மட்டும் வாழ்ந்தா போதும் என்று சுயநலத்தோடு சுயநல வட்டத்திற்குள் நாம் நம்மையை சுருக்கிக் கொள்கிறோமே, இதுதான் இன்றைய நவீன பாபேல் கோபுரம் என்று திருத்தந்தை லியோ அவர்கள் சொல்லுகிறார்கள். இது நமக்கு தேவையா? வேண்டாம். உறவுகளோடு வாழ பழகிக் கொள்வோம் என்று அழைக்கிறார். தொழில்நுட்பம் மனித குலத்தின் பொது நலனுக்காகவும் நீதிக்கு பணி செய்வதாகவும் இருக்க வேண்டுமே தவிர மனிதர்களை பிரிப்பதாக இருக்கக்கூடாது. நான் சொன்ன பாருங்க, முன்னாடி நம்ம வீட்டுல திண்ணை இருந்துச்சு, முத்தம் இருந்துச்சு, சாணியை கரைச்சி தொளிச்சு என்ன செஞ்சிருப்போம்? முத்தம் இருக்கும். ராத்திரி சாப்பிட எல்லாரும் உட்கார்ந்தோம் அப்படின்னா ஒரு மண்பானை சட்டியில ஒரு கருவாட்டு குழம்பும் கொஞ்சம் சோத்தையும் தூக்கி வச்சுக்கிட்டு ஒரு பாய், பல வீட்டுல பாய் இருக்காது, ஒரு சாக்கு, ஒரு கிழிஞ்ச தாழ் சாக்கை விரிச்சு சுத்தி சட்டியை சுத்தி உட்கார்ந்துகிட்டு எல்லாரும் என்ன செய்வோம்? சாப்பிடுவோம். சாப்பிட்டோமா இல்லையா? சாப்பிட்டோமா இல்லையா? இப்போ நீங்க எதை சுத்தி உட்கார்ந்து சாப்பிடுறீங்க? டிவி. எதை பத்தி? எதுக்கு முன்னாடி? டிவிக்கு முன்னாடி. சில பிள்ளைகளுக்கு இப்போ செல்போன் இல்லைன்னா சோறே என்ன செய்ய மாட்டேங்குது? இறங்க மாட்டேங்குது. அது ரொம்ப பெருமை. சாமி
என் பேர பிள்ளை செல்போனை பார்க்கலன்னா சாப்பிடவே மாட்டுக்கான். அப்ப மிதி உன் பேர பிள்ளைக்கு இல்ல, உனக்கு மிதிக்கணும். அவன் வயிற்றுல வளரும் போதேவா ஆப்பிள் போனோட பிறந்து வந்தா? இல்ல, நீ தானே கொடுத்து கெடுத்த. நிலா நிலா ஓடிவா அப்படின்னு நிலாவை பார்த்து சோறு விட்டுன காலம் போய் இன்னைக்கு செல்போனை பார்த்து சோறு விட்டுதமா இல்லையா? பிறகு டிவியை பார்த்துக்கிட்டே பார்த்துக்கிட்டே சீரியலை பார்த்துக்கிட்டே அள்ளி திங்க. அது சோத்துல சோறா கறியா இல்ல பல்லியா பாச்சானா பூரானா ஒண்ணு தெரியாது. சூப்பரா தின்னுட்டு 2 பல்லியை தின்னுட்டு ஓகே சூப்பர் இன்னைக்கு நான்வெஜ் நல்லா இருக்கு. இதுல வச்சது முருங்கைக்காய் குழம்பு, இதுல எங்க நான்வெஜ் வந்துச்சு? நீ டிவியை வாயை பிளந்துட்டு பார்த்தா உள்ள என்ன விழுந்துச்சுன்னு என்ன செய்யல தெரியல. முன்னாடி இதே டிவியை பார்க்கிறதுக்கு ஊர்ல ஒரு டிவி இருக்கும், பஞ்சாயத்துல ஒரு டிவி இருக்கும். போய் என்ன செய்யணும் பார்க்கணும். இல்லைன்னா ஊர்ல யார் வீட்லயாவது என்ன செய்யும் ஒரு டிவி இருக்கும். 50 பேர் போய் உட்கார்ந்து இருப்பாங்க. மடியில இடியில உட்கார்ந்து இடிச்சு குடிச்சு என்ன செய்வோம் படம் பார்ப்போம். வெள்ளிக்கிழமைன்னா ஒளியும், ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4 மணிக்குன்னா படம். அது 80s 90s முடிஞ்சு போச்சு. இப்போ வெள்ளிக்கிழமைக்கெல்லாம் என்ன செய்யாண்டா காத்துட்டு இருக்காண்டா. எப்பவும் பாட்டு, அதுதான் எஃப்எம். எப்பவும் படம், அதுதான் இங்க சினிமா. மொபைல் போன்ல இப்ப இருக்கிற நீங்க முன்னாடி எல்லாம் பெரியவங்களை ஏமா நீ சீரியலை பார்த்து இப்படி நாசமா போற அப்படின்னு சொன்னோம். இப்ப அவங்க கூட கொஞ்சம் பரவாயில்லாம வந்துட்டாங்க. இப்ப இருக்கிற இளம் தலைமுறைகள் எதை பார்த்து நாசமா போகுது? வெப் சீரிஸ், கொரியன் சீரிஸ். தீய வச்சு கொளுத்த உருப்படுமா குடும்பம்? வெப் சீரிஸையும் கொரியன் சீரியஸையும் பார்க்க, கொரியாவில் உள்ளதை பார்க்க. ஆனா உன் வீட்டுல இருக்கிறவங்களை என்ன செய்ய மாட்டேங்க, பார்க்க மாட்டேங்க. எந்த சீரியஸ் ஆகுது உன்னை சீரியஸ்ல கொண்டு போய் என்ன செஞ்சிடும் நிப்பாட்டி. இந்த சீரியஸ் எல்லாம் எங்க கொண்டு போய் நிப்பாட்டிரும்? சீரியஸ்ல கொண்டு போய் நிப்பாட்டிரும். இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க முன்னாடி அங்க கோலிக்கா விளையாண்டோம், சில்லாங்குச்சி விளையாண்டோம், கபடி விளையாண்டோம். ஒரு ஊர்ல கல்யாண காட்சி சடங்கு விடுன்னு மைக் செட் கட்டியாச்சுன்னா போதும். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஐஸ் பால் அப்படின்னு ராத்திரி 12 மணி வேற உழுது விளண்டு விளையாடிட்டு வீட்டுக்கு வரும்போது செம்போர் புழுதியா தான் வருவோம். அப்பா 4 மதி மிதிச்சாலும் அதையும் வாங்கிட்டு அம்மா கொடுக்க ஒரு உண்டை சோத்தையும் தின்னுட்டு குப்புறப்படுத்து சூப்பரா தூங்கிடலாம். ஆனா இன்னைக்கு அதே 12 மணிக்கு மேலதான் பிள்ளை தூங்குது. ஆனா மொபைல் போனை தடவிக்கிட்டே தூங்குது. நீ மொபைல் போனை தூர எடுத்துட்டாலும் கண்ணை மூடிக்கிட்டே தடவுது. என்ன கழுதே தடவுதுன்னே தெரியல, தடவிக்கிட்டே இருக்கு. இருக்கா இல்லையா? நவநாகரிக உலகம் இன்று இந்த செயற்கை நுண்ணறிவிலும் இன்றைய தொலைத்தொடர்பு சாதனங்களிலும் தங்களை தொலைத்து விட்டன. அப்ப இன்றைய நாளில் மனித மாண்பு மீண்டும் மீட்டுருவாக்கம் செய்யப்பட வேண்டும் என்றால் இந்த தொலைந்து போன உறவுகளை கட்டி எழுக்க வேண்டும். அதைத்தான் நெகேமியா அன்னைக்கு செஞ்சார். என் சொந்த மக்கள் தங்கள் உறவுகளை இழந்து, வழிபடுகிற ஆலயங்கள் இழந்து, நல்ல தலைவர்கள் இழந்து, பாதுகாப்பு இழந்து போய் சிதையுண்டு கிடக்கிறார்கள். இவர்களை மீண்டும் நான் கட்டமைப்பேன் என்று மறுசீரமைப்பு பணிக்கு வந்தாரே, அந்த மறுசீரமைப்பு பணியை என் அன்பார்ந்த பெற்றோர்களே, தாய் தந்தையர்களே, நீங்கள் தொடங்குங்கள். யார் தொடங்கணும்? நீங்க தொடங்கணும். சாமி அதுக்கு தானே பள்ளியோடத்தில் கொண்டு போய் விட்டுருக்கோம். வாத்தியார் செய்ய மாட்டாரா? இன்னைக்கு வாத்தியார் செய்ய முடியுமா? இன்னைக்கு திருப்பலிய ஆசிரியர்கள் தான் சிறப்பிக்காங்க. ஆசிரியர்கள் இன்னைக்கு மாணவர்களை இதை மாதிரி சீரமைச்சு கொண்டாட முடியுமா? கொண்டாட முடியுமா? ஏன் முடியாது? வாத்தியார் பிள்ளையை அடிச்சா என்ன செய்யணும்? வாத்தியார் பிள்ளையை அடிச்சா என்ன செய்யணும்? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். சாமி அவர் எப்படி என் பிள்ளை அடிப்பாரு? நானே என் பிள்ளைய கை நீட்டி அடிச்சதில்ல. நீ கை நீட்டி அடிச்சிருந்தா அந்த வாத்தியார் உன் பிள்ளை என்ன தேவையில்லை, அடிக்க தேவையில்லை. விவிலியம் சொல்கிறது, பிரம்பை கையில் எடுக்காதவன் பிள்ளையை பகைக்கிறான். என் அன்புக்குரிய பிள்ளைகளே, என்று ஆசிரியருடைய கரங்களில் இருந்து பிரம்புகளை எல்லாம் நீங்கள் தூர எடுத்தீர்களோ அன்று காவல்துறையின் கைகளில் லத்திகள் வந்து விட்டன. வந்துச்சா வரலையா? வாத்தியார் ஒரு அடி அடிப்பாரு, பிள்ளை பயப்படுவான். 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு சொல்லி கொடுத்த வாத்தியார் வந்தாலும் இன்னைக்கு என்ன செய்வான்? பயப்படுவான். ஆனா இன்னைக்கு இருக்க வாத்தியாரை பார்த்தே பிள்ளை என்ன செய்ய மாட்டுக்கு, பயப்பட மாட்டுக்கு. அது இந்த கொரோனாவுக்கு பிறகு அதுக்கப்புறம் தான் நாசமா போச்சு. கொரோனாவால பாதி செத்து போனது, அதாவது அன்னையோட முடிஞ்சு போச்சு. அது ரொம்ப துயரம் தான், வருத்தம் தான். ஆனா அது அன்னையோட முடிஞ்சு போச்சு. ஆனால் அதற்கு அடுத்து இருக்கிற தலைமுறை பாருங்க, ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு சொன்னா பாருங்க, அதுலதான் பிள்ளையோட வாழ்க்கையே ஆஃப் ஆகி போச்சு. அப்ப இவை அனைத்தையும் இணைத்து தான் ஒரு சமூக கரிசனையோடு திருத்தந்தை அவர்கள் நம் மக்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார்கள். என் அன்புக்குரிய பிள்ளைகளே, அன்றைய பாபேல் கோபுரம்
அனைவருக்கும் தெரியும். ஆனால் நவீன பாபேல் கோபுரங்கள் நம் கண்களுக்கு தெரியாமல் நம் பிள்ளைகளின் இதயங்களில் சிந்தனைகளில் வேரூன்றி போயிருக்கின்றன. இதை நீங்கள் அழிக்க வேண்டும். முளையிலேயே என்ன செஞ்சிடணும்? கிள்ளி எரிஞ்சிடணும். இல்லைன்னா அந்த பிள்ளை என்ன செய்யாது, வராது. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இப்படி நேரம் முக்கிய பிரசங்கம் வச்சேல சாமி அப்படின்னு இன்னைக்கு வீட்டுல போய் ட்ரை பண்ணி பாருங்க. உங்க பிள்ளைங்க எல்லார் பிள்ளைங்க கையிலையும் மொபைல் போன் இருக்கா இல்லையா? நான் பள்ளிக்கூடத்துல சொல்றது உண்டு, 12ஆம் கிளாஸ் வர பிள்ளைங்களுக்கு என்ன கொடுக்காதீங்க? மொபைல் போன் கொடுக்காதீங்க. சாமி நீங்க சொல்றீங்கள, ஆனா இன்னைக்கு வீட்டு பாடத்துல எல்லாம் குரூப்ல தானே அனுப்புதாங்க, மொபைல் போன்ல வாட்ஸ்அப்ல தான் அனுப்புதாங்க. ஆனா வாட்ஸ்அப்ல படிக்கிறத விட பாழாய் போடுவது தான் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறது. உங்க பிள்ளைங்களுடைய செல்போன் லாக் தெரியுமா? உங்க வீட்டுக்கு பூட்டி வச்சிருக்கீங்களா? பூட்டு அது இல்ல, செல்போனுக்கு லாக் இருக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமில்ல, உங்க அப்பாவுக்கு தெரியுமால? எனக்கு தெரியும் சாமி. உங்க அப்பாவுக்கு தெரியுமா? உங்க அம்மைக்கு தெரியுமா? இன்னைக்கு போய் கேட்டு பாருங்க பாப்போம், உன் செல்போனுடைய லாக் என்ன அப்படின்னு கேட்டு பாருங்க பாப்போம். பிள்ளை சொல்லுமா? சொல்லாது. அப்படி சொல்லிச்சுன்னா 5 நிமிஷத்துல லாக் என்ன செஞ்சிடும்? மாத்திரும். அது போடுது வரையில கோலத்தை உன்னால என்ன செய்ய முடியாது, திரும்ப பேட்டர்ன்ல போய் மாத்த முடியாது. என் அன்புக்குரிய பிள்ளைகளே, அன்னைக்கு ஒரே வீட்டுக்குள்ள என்ன செஞ்சோம்? அவ்வளவு பேரும் பாயை விரிச்சு, பாய் இல்லைன்னா போர்வையை விரிச்சு, ஒரு உரச்சாக்க விரிச்சு கூட படுத்து கிடந்தமா இல்லையா? யூரியா உரச்சாக்க விரித்து படுத்து கிடந்த குடும்பங்கள் இருக்கா இல்லையா? ஆனா இன்னைக்கு எல்லாத்துக்கும் தனித்தனி ரூம், கட்டிலு, மெத்த, ஏசி, ரூமுக்கு டிவி. அப்ப பிள்ளை கதவுல எழுதி வச்சிருக்கு, இது எங்க ஏரியா, உள்ள வராதுன்னு எழுதி வச்சிருக்கு. நீ கட்டின வீடு, நீங்க வாங்கிப்பட்ட கட்டிலு, உள்ள பிள்ளை இருந்துகிட்டு, ஏமா உனக்கு கொஞ்சமாவது கூறு இருக்கா? ரூமுக்குள்ள வரும்போது எக்ஸ்கியூஸ் மீ மே கம் இன் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடாதா? இது பிள்ளை படிச்ச நாகரிகம் பாரு. நீ பெத்த பிள்ளை ரூமுக்குள்ள என்ன போண்டிய இருக்கு, எக்ஸ்கியூஸ் மீ மே கம் இன். அப்படி இல்லைன்னா கேள்வி கேட்குது. உனக்கும் ஒரு நான் காமன் சென்ஸே இல்லையே. அது நீ படிச்சா தானே தெரியும். ஏன்னா நான் படிக்கலன்னால ஒன்னு படிக்க வைக்க, இதுக்கு நான் ஒன்னு படிக்க வைக்காமலே இருந்திருக்கலாமே அப்படின்னு தாய் இன்னைக்கு பதறி போய் நிற்கிறாளா இல்லையா? என் அன்புக்குரிய பிள்ளைகளே, இந்த சமூகம் பாழ்பட்டு சீரழிந்து போகிறது. அதற்கு இன்றைய நவீன தொலைத்தொடர்பு சாதனங்கள் காரணமாய் அமைந்து விடுகின்றன. இப்ப நம்ம பட்டிமன்றம் வைக்க முடியாது. பாபேல் கோபுரம் சரியா அல்லது எருசலேம் மதில் சுவர் சரியா, செயற்கை நுண்ணறிவு வேணுமா இல்ல வேண்டாமா, இட்லியா தோசையா, அப்படி பட்டிமன்றம் வைக்கிறதுக்காக நான் வரல. அதில் இருக்கிற நன்மை தீமைகளை நம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். அவர்கள் கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் கொஞ்சம் அழுத்தி சொல்லுங்கள். வைரமுத்து அவர்கள் திருத்தி எழுதிய தீர்ப்பு என்கிற ஒரு கவிதையில், வீணையில் இசை வர வேண்டும் என்றால் நரம்புகளை இழுத்து கட்டுங்கள். வீணையில இசை வரணும்னா என்ன செய்யணும்? நரம்புகளை இழுத்து கட்டுங்கள். இல்லை என்றால் அறுத்து கட்டுங்கள். நம்ம சொல்லணும், செய்யணும். ஆனா நானே வச்சுக்கிறது ஒத்த பிள்ளை சாமி, அந்த பிள்ளைய நான் எப்படி சாமி கண்டிப்பேன் அப்படின்னா, குருணி பால் கறந்தாலும் கூரையை பிக்க விடக்கூடாது. பிள்ளை தவறுன்னா என்ன செய்யணும்? தவறுன்னு சொல்லி காட்டணும். பிள்ளைகளை சரியாக வளர்க்க வேண்டும். தாய் தந்தைக்கு கூட்டு பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பில் நாம் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். அடுத்தவர்களை பற்றி அக்கறையற்ற சமூகமாக வாழ்ந்துவிடக் கூடாது. உன் சகோதரன் எங்கே என்று ஆண்டவர் காயினை பார்த்து கேட்ட பொழுது காயின் சொன்னான், அந்த பேருக்கு நானே வேலைக்காரனா, அவனை வாட்ச்மேனா, தெக்க வடக்க எங்க போறான் அப்படின்னு பாக்குறதா எனக்கு வேலை, வேற வேலை கிடையாது இல்லை அப்படின்னா. அப்பதான் ஆண்டவர் சொன்னார், அவர் ரத்தத்தை நாய் எங்க நக்குச்சோ அங்கே நீ உன் ரத்தம் என்ன செய்யும்? சிந்திரும் ரசத்தல் தொலைச்சிரும் தொலைச்சி அப்படின்னு சொன்னார். இன்று நம் பிள்ளைகளும் இந்த காயினை போல உடன் பிறந்த சகோதரனுடைய நிலை பற்றி சரியாக தெரியாத, புரியாத, கவலையற்ற ஒரு தான் தோன்றித்தனமான சுயநல சமூகமாய் மாறிவிட்டது. இது கேன்சரை விட ரொம்ப கொடுமையானது. இதை நாம் சரி செய்ய வேண்டும். நம் பிள்ளைகளை சரியாக வளர்த்தெடுப்போம். இந்த இளம் சமுதாயம் செயற்கை நுண்ணறிவிலும் தொலைத்தொடர்பு சாதனங்களிலும் உறவுகளை, மனித மாண்பை, மதிப்பீடுகளை தொலைந்து விடாமல் நெகேமியா எருசலேமை மீண்டும் கட்டி எழுப்பதை போல ஆண்டவருடைய துணையோடு நாம் மீண்டும் நம் குடும்பத்தை கட்டி எழுப்புவோம். காரணம், உறவே மனிதம், உறவே புனிதம். ஆமென்.